ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். நம்ம பிக் பாஸ் ரிவ்யூவை பார்த்துடலாம். தமிழ் பிக் பாஸ் ரொம்ப ஹாட்டாக போயிட்டுருக்குல்ல. ஸோ என்ன விஷயங்கள்லாம் என்ன இழவு சார் இது அப்படிங்கிற மாதிரி அரோராவும் திவாகரும் பண்ண ரொமான்ஸ் என்ன அப்படிங்கிறத முழுசாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஃபன்னியாக இருக்க போகுது. ஸோ முழுசாக கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு லைக் தட்டி விடுங்க. புதுசாக கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம போகலாம். கம்ருதிக்கு எங்கேயோ ஒரு மச்சம் இருக்குது. அந்த மச்சத்தோட பின்னணி என்னன்றதை நான் சொல்கிறேன். உண்மையிலேயே வந்துட்டு ரேம்ப் வாக்கில் துஷாராவும் அரோராவும் வாக் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஜோடி மாறி நடந்ததுக்கு இதுதான் காரணமா அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. சபரிக்கும் பார்வதிக்கும் நடுவுல ஒரு வேவ் லென்த் போயிட்டு இருக்கேன். அதெல்லாம் இந்த வீடியோக்குள்ள போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். முழுசா கேளுங்க. மறக்காம ஃபர்ஸ்டே கமருதனோட ஆப்பிள் சைஸ் மச்சத்தை பத்தி பேசிடுவோம். நீதே ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அவங்க ஒய்ஃப்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அருளோட காலை கமருதன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு பாரு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் துஷார் வந்து பிடிச்சிக்கிட்டு இருந்தாரு. அதை ஓரமா வச்சுக்கலாம். அப்போ செல்லமா பாரு, நான் இருக்கும்போது இப்படி எல்லாம் பண்றியா அப்படின்னு கேட்டாங்க. கூடவே நல்லா ஃபன்னும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொருத்தர் ஒய்ஃப் மேல கை வைக்கிறீங்களே கரெக்டா அப்படின்னு கேட்டாங்க. இவன் எனக்கும் லைன் பண்றான் அப்படின்னு அரோரா சொன்னாங்க. அதுக்கு என்ன, 2 பேரையும் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டா போச்சுன்னு கம்பருதின்னு சொல்றாங்க. 2 பேருமே யார் தலை, யார் தளபதி, யார் மம்முட்டி, மோகன்லால் அப்படின்ற மாதிரி துஷார் கேட்டுட்டு இருந்தாரு. அப்ப யாரு டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா கம்ருதீன் ஏன் நைட் ஷிஃப்ட் டே ஷிஃப்ட்லாம் வந்துட்டு பண்ணிக்கிட்டு ஃபுல்லா இருட்டாக்கிட்டு பிக் பாஸ் வீட்டை ஃபுல்லா பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாரு நம்மளுடைய கம்ருதீன். டேவும் நைட்டும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஐயோ, கன்றாவியான விஷயங்கள் எல்லாம் பேசுறாங்க. எப்படி இதுக்கெல்லாம் ஒத்துக்கிறாங்க? 18+ போய்கிட்டு இருக்கு. என்ன இப்படியெல்லாம் இந்த பையன் பப்ளிக் ஷோல பேசிக்கிட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இந்த அக்காவும் சும்மாலாம் இல்லை. இந்த 2 பேர்ல சூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி 2 பேருமே, நான் வந்து சப்பி, இவங்க வந்து ஸ்லிம், சூஸ் பண்ணு அப்படின்னு அவன் 1000ல் ஒருவன் கார்த்தி மாதிரி கமருதீன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பார்வதி கிட்ட வந்துட்டு, நீ இப்பதான் ரொம்ப நல்லா இருக்க, ரீமாசன் ஒரு பக்கம், ஆண்ட்ரியா ஒரு பக்கம், கமருதீன் சும்மா ஜாலி பண்றாப்புல. நான் இல்ல அவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி கேட்கும் போதையோ டஃப் காம்படிஷனா இருக்கு. 2 பேருமே ஒன்னா இருந்தாவே போதும், எனக்கு 2 பேருமே வேணும்ன்ற மாதிரி சொல்றாரு. சபரி, துஷார், அரோரா இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப சபரி பாரு வர்றத பார்த்த உடனே, ஐயோ பாரு வராங்க அப்படின்னு ஏஞ்சி போயிட்டாப்புல. என்ன ஆள் வர்றாருன்னு ஏஞ்சி ஓடுறியா அப்படின்ட்டு ஆதிரா சொன்னாங்க. என்ன ஒரே லவ்வா, இப்படி எனிமிஸா இருக்கிறவங்க நாளைக்கு லவ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்க, அப்ப சபரி, அப்ப நீங்க 2 பேரும் என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னு அரோராவையும் துஷாராவையும் கேட்டாங்க. அரோரா, நாங்க ஃப்ரெண்டுல இருந்து இப்ப எனிமி ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்துட்டு அது வந்து துஷார் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் நாங்களா அப்படின்ற மாதிரி மழுப்புறாரு. சபரி பாருவை பார்த்து தெரிச்சியோட பல காரணம் இருக்கு. அதுல ஒண்ணு இது. சபரி எங்கெல்லாம் நிக்கிறாரோ அங்கெல்லாம் போயிட்டு வெறுப்பேத்துறது பார்வதியோட வேலையாவே இருக்கு. அந்த கேப்டன்சி டாஸ்க்ல கத்தி குத்தாம பாக்கணும்ல, அதனால கான்சென்ட்ரேட் பண்ணி அங்கேயே தான் பாத்துக்கிட்டு இருந்தாரு. அப்ப பாரு பயங்கரமா டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. விஜய் மாதிரி பண்றீங்களா, நீங்க பயங்கர கான்சென்ட்ரேட் பண்ணி தான் எல்லாமே பண்ணுவீங்க, இப்ப இன்னும் கான்சென்ட்ரேட் ஆயிடுச்சா, நான் வந்தாலே அப்படி ஓடுற அளவுக்கு என்ன உங்களுக்கு வன்மம், இப்படியெல்லாம் வன்மம் வச்சிருக்காது சபரி அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து சபரியை வெறுப்பேத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து என்ன பண்ணுவேன்ற மாதிரி. சபரியும் கேமை கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே, அன்மாலாம் ஒன்றும் இல்லை, எது சரி எது தப்புன்றத பார்த்து தான் பண்ணணும், நீ அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன்ற, ஸோ சரியா தப்பான்னு யோசிச்சு பேசு அப்படின்ற மாதிரி சபரி சொல்றாரு. அதுக்கு பேர் வன்மை இல்லை. ஓஹோ, உனக்கு அது மட்டும்தான் பிரச்சனை, இல்லை உன்னை போடாடே வாடான்னு கூப்பிட்டது பிரச்சனை அப்படின்னு இவங்க ஒன்று கேட்டுட்டு இருந்தாங்க. லிட்ரலி பாரு பண்ணது என்னன்னா, அவரை கேம் விளையாட விடாம அவரை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த நல்ல ஒப்பீனியனும் சபரிய பத்தி பார்வதிக்கு இல்லை, கலைக்கிட்டேயும் அதே விஷயத்த தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவன் டீச்சர்னா டீச்சர் மாதிரி பண்ணோம், விக்ரம்க்கு விட்டு கொடுக்குற மாதிரி, ஓகே மச்சான் நீ சூப்பரா பண்ற அப்படின்னு விட்டு கொடுக்குற மாதிரி பண்றான், அதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த விக்ரமும் சாதாரண ஆள்லாம் இல்லப்பா,
அவன்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. டபுள் கேம் விளையாடுறான் அந்த விக்ரம. இப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. பார்வதி வந்துட்டு இப்படி வந்து திவாகர்கிட்டயும் கலைக்கிட்டயும் பிரவீன் இருக்கான்ல, அவன் ரொம்ப சீப் கேம் விளையாடுறான்ப்பா, அவன்கிட்டயும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லார் பத்தியும் சொல்லிட்டு இருக்காங்க. பாரு யார்கிட்டதான் கேர்ஃபுல்லா இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலா பார்த்தா பாருக்கு கமருதீன் மேல இருந்த ஒப்பீனியன் டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. பாரோட கண்டென்ட் வந்துட்டு பிக் பாஸ் வீட்ல பெரிய கண்டென்ட் ஆயிடுச்சு, இதுல டவுட்டே இல்லை. அப்புறம் அரோராவும் ஆரதியும் பேசிட்டு இருந்தாங்க, ஜெயிலுக்கு அமிச்சிட்டாங்கல்ல. ஆதிரை வந்து அந்த கடுப்புல என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்த அண்ணன் வினோத் அண்ணன் சொல்றாங்க, அங்கிருந்து வந்து இவங்களுக்கு சொல்லி கொடுக்கலையாமா, சொல்லி கொடுத்தா மட்டும் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா கேட்க மாட்டாங்க, அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ணுவாங்க, அட்வைஸ் பண்ணி மட்டும் இவங்க மாறிட போறாங்களா என்ன அப்படின்னு இவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தூங்குறதுக்கு வரல, காலையில எழுந்திரிச்சு ஏதாவது பண்ணலாம், அவங்க கேட்க மாட்டேன்றாங்க. நான் டாஸ்க் விளையாடும் போது எஃப்ஜேக்காகலாம் விளையாடல, நான் எனக்காக தான் விளையாடுறேன். எஃப்ஜே எனக்கு பிடிக்கும் தான், ஆனா அவனுக்காக டாஸ்க் எல்லாம் பண்ண மாட்டேன், மற்றபடி வெளியில நான் பண்ணுவேன் அப்படின்னு கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க மக்களுக்கு தான். ஆனா 1 hour ஷோல அது வரவே இல்லை. 24/7 தான் அந்த விஷயங்களை வந்துட்டு போட்டிருந்தாங்க. ஐயோ எதுக்காக இப்படி பண்றீங்க? அரோராக்கு கெமி வந்து பிரிட்டி ப்ரிவிலேஜ்ன்னு சொன்னாங்கல்ல, அது சுத்தமா பிடிக்கல, அதனால ரொம்ப பிடிச்சிருக்கு. எதுக்கு கூப்பிட்டாங்க என்ன அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஒருத்தர் 2 பேர்கிட்ட அரோரா டிஸ்கஸ் பண்ணல, எல்லார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்றாங்க. எனக்கு பிரிட்டி ப்ரிவிலேஜ் சொன்னது பிடிக்கல, நான் பிரிட்டி தான் அது சொன்னது பிடிச்சிருக்குதான், ஆனா அந்த மாதிரி கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இதுல எது உண்மை? இந்த பிரிட்டி ப்ரிவிலேஜ்னா என்ன அப்படின்னு கேட்கறவங்களுக்காக நான் சொல்றேன். கெமி கேட்கும் போது பாண்டா கரடியை பத்தி பேசியிருப்பாங்க. இந்த உலகத்துல ஒவ்வொரு விலங்குனாலும் ஒவ்வொரு பயன் இருக்கு. பாண்டா கரடி எதுக்காக வளர்க்குறாங்க, அந்த பிரீட் பண்ணி எதுக்காக அந்த எண்ணத்தை பாத்துக்கிறாங்க அப்படின்னா, வெறும் அழகா இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான். மத்தபடி அது மூங்கில் சாப்பிடும், கீழே அங்க எங்க விழும், பயங்கர சோம்பேறியா இருக்கும், அதோட இனப்பெருக்கம் கூட அதுவா பண்ணாது. அந்த மாதிரி ஒரு சோம்பேறி விலங்கு அது. இப்ப எதுக்கு கெமி பாண்டா கரண்டி அதெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு உங்களுக்கு புரியுதா? பிகாஸ் பாண்டா கறி அழகா இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான் வளர்க்குறாங்க. அதே மாதிரிதான் அரோராவும் இந்த வீட்டுல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிதான் கெமி சொன்னாங்க. ஆனா இங்க அரோரா அப்படி எல்லார்கிட்டயும் வேற மாதிரி மாத்தி சொல்றாங்க. அடுத்து யார் மாட்டினாங்கன்னா கமருதீன், துஷார் அண்ட் வினோத். என்ன பெருசா காட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கு. ஒருத்தர் ஆங்கர் பண்றாங்க, ஸ்போர்ட்டியா இருக்காங்க, நிறைய ப்ராப்ளம் கிரியேட் பண்றாங்க. நான்லாம் என்ன பண்றேன், இவங்களால நான் பார்த்து அட்மைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தானே. என்ன அதிகமா காட்டுறாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆடியன்ஸ் வந்துட்டு ஸ்கிரீன் ஸ்பேஸ் எனக்கு இருந்திருக்காது அப்படின்றத சொல்றாங்க. அம்மா அரோரா, உன்னை காட்டுறாங்க, நீ துஷார் கிட்ட பேசுறதும், கமருதீன் கிட்ட பேசுறதும், திவாகர் கிட்ட டான்ஸ் ஆடுறதும், அதெல்லாம் நிறைய காட்டுறாங்க. ஐயோ பாக்குறோம், அது பார்க்க முடியாதுன்னு திரும்பி உட்காந்துருக்கோன்ற மாதிரி இருக்கு. எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கிட்ட, அரோரா, துஷார், எஃப்ஜே, ஆதிர், அப்புறம் டிவின் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க. என்ன டிவின்? திவாகர், வினோத் காம்போ தான். டிவின் அப்படின்னு பேரே வச்சு ட்ரெண்ட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே செம்ம சிரிப்பா இருக்கு. இந்த கப்பிள்ஸோட காம்போ வந்து பயங்கர ஹிட்டில் போய்கிட்டு இருக்கு. இங்க கூட அவங்க பேசிக்கிறத பாருங்களேன். அவங்க குரூப்பா பாட்டு பாடிக்கிட்டு இருப்பார்ல, அப்போ திவாகர் ஏதோ தெரியாத பாட்டுக்கு அவரா ரிலிக்ஸ் போட்டு பாடிட்டு இருப்பாரு. உனக்கு தெரியலனா தயவு செஞ்சு எதுவுமே பாடாது, அதோட நிறுத்திட்டு நீ பாட்டுக்கு ஏதாவது ஒரு ரிலிக்ஸ் போட்டு பாடி எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ண அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. தெரிஞ்ச பாட்டையும் பாடுறீங்க, தெரியாத பாட்டையும் பாடுறீங்க. அதே வினோத் தான் கேஜிஎஃப் வில்லன் மாதிரி நடி, பிரபு சார் மாதிரி நடி, கமல் மாதிரி நடி அப்படின்னு நடிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. இவரும் தன்னை பாகுபலி மாதிரி நினைச்சுக்கிட்டு பாகுபலி டைலாக்லாம் சொல்றாரு. அதெல்லாம் பாக்குறதுக்கு வந்து ரொம்பவுமே இதா இருக்குங்க. இந்த அரோரா கிட்ட கூட சேர்ந்து இவரு பண்ற வேலை எல்லாம் பாக்கணுமே, ஐயோ தாங்கவே முடியல. கிஸ் பண்றது என்ன, கட்டி பிடிக்கிறது என்ன, டான்ஸ் பண்றது என்ன, ஐயோ ஐயோ பயங்கர. அரோரா ஃபேன்ஸ் எல்லாமே எதுலயாவது குதிச்சிடணும். இவரு சூப்பர் ஸ்டாரா, இந்த அம்மா நக்மாவும்.
அந்த பாஷா டயலாக்லாம் பேசுறாங்க பாருங்க, அதெல்லாம் தாங்கவே முடியல. இதோட ஸ்டார் வந்துட்டு சும்மா இருந்தாலே அவரோட ரசிகர்கள்லாம் இவருக்கு ஓட்டு போட்டுருவாங்க. ஆனா சும்மா இருக்க முடியாம என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ தொடர்ந்து வந்துட்டு ரிவ்யூவில் என்னென்ன விஷயங்கள் அப்டேட்ஸ் 24 ஹவர்ஸில் நீங்கள் தவறின விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. புதுசாக கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய். குட்